having called the intention. Yes, I got it. I got it. Kindly, please. I'll. Whichever is irrelevant, I leave it to your decision, sir. Kindly expunge it. Thank you, please. Which is totally irrelevant to the subject is speaking about. Honorable Minister. Sir, I leave it to your wisdom. Why do you want to? Sir, I leave it to your wisdom. I don't have any prestigious on anything. I leave it to your wisdom. But truth is always painful. Yes. Some people are those who are staying in the glass house. They should know they are staying in the glass house. Please take your seat. Please continue. Continue. No, I am. So if somebody is Continue. not, somebody, Sir, I am in social life since my school days. Okay. So I am a student of public policy. I talk politics. I read newspaper. Nobody has right to outrage the modest of a senior leader like Jayalalitha ji. If it is truth, you have to accept that. John Bitas, you are from Kerala. Abhishek. Please take your. தான் தவறாக பேசியிருந்தால் 100 முறை கூட மன்னிப்பு கேட்க தயார் என தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, என்ன கேள்வி எழுப்பப்பட்டது, என்ன பதிலளித்திருக்கிறார் தர்மேந்திர பிரதான்? கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான பதில் உரையை தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாநிலங்களவையில் நடத்தி வருகிறார். மிக முக்கியமாக பல்வேறு கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்ட கேள்விகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதத்தில் அவருடைய உரையானது தற்பொழுது அமைந்துள்ளது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய விவகாரம் குறித்து தான் சில விஷயங்களை விளக்க விரும்புவதாக அவர் தற்பொழுது சற்று பேசுகிறார். நேற்று மற்றும் அதற்கு முந்தைய நாள் ஆகிய 2 நாட்கள் மக்களவையிலும் வெளியிலும் பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதி தொடர்பாக நடந்து வருகிறது. அதில் சற்று விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். எம்பி கனிமொழி, திமுக எம்பி கனிமொழி தனக்கு சகோதரி போன்றவர், தான் தவறாக பேசியிருந்தால் அதற்கு ஒரு 100 முறை கூட மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக உள்ளேன் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். மிக முக்கியமாக பாரம்பரியத்தின் அடிப்படையில் வம்ச வழியாக பார்த்தால் தன்னுடைய தாயும் தமிழ்நாட்டினுடைய காஞ்சி அம்பனுடைய வழியில் வந்தவர். அதனால் என்னுடைய தாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், தனக்கும் தமிழ் பாரம்பரியம் என்பது உள்ளது என்ற ஒரு கருத்தையும் தர்மேந்திர பிரதான் தற்பொழுது பேசும் பொழுது குறிப்பிட்டார். மிக முக்கியமாக கடந்த இந்த கல்வியினுடைய நிதி என்று தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க மறுக்கப்பட்டு வருவதாக கூறுவது என்பது ஏற்புடையது அல்ல. பல்வேறு கடிதங்கள் சுமார் 13 முறை மத்திய அரசின் சார்பாக மாநில அரசிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த கடிதங்களையும் அவர் மேற்கோள் காட்டி தற்பொழுது மாநிலங்களவையில் பேசி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவ்வளவு பேசும் தமிழ்நாட்டு எம்பிக்கள் தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு பெண் தலைவரை, குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை கடுமையாக அவமதித்தார்கள். அது அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு விதத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டதால் கடுமையான அமளி என்பது மாநிலங்களவையில் தற்பொழுது நிலவி வருகிறது. அதற்கு கடுமையான எதிர்ப்பை திமுக உள்ளிட்ட கட்சியினுடைய எம்பிக்கள் முன்வைத்து தற்பொழுது கடும் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் யுஜிசியினுடைய வரைவு அறிக்கை என்பது கடந்த 2010ஆம் ஆண்டும் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ஏன் இது குறித்த ஒரு எதிர்ப்பை நீங்கள் கூறவில்லை என்ற ஒரு எதிர்ப்பையும் திமுக எம்பிக்களை சுட்டிக்காட்டி அவர் பேசியது குறிப்பிடத்தக்கது. திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என பேசிய தர்மேந்திர பிரதான் தற்போது பதிலுரை அளித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.